அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 22 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் பதிந்ததை தமிழாக்கமாக இன்று நவம்பர் 22 பதிவினை பார்த்தோமெனில், ஒரு யாப்புரு என்ற ஒரு சொல்லில் நாம் கூறலாம், காரணமும் விளைவையும் தவிர்க்க முடியாது, தொடர் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது. நல்ல மனிதர் வெறுப்பு, பழிவாங்குதல், சுய தேடுதல் மற்றும் ஆணவத்தை விட்டுவிட்டு ஒரு சமநிலையின் நிலைக்கு வந்து அதன் மூலம் வெளி உலகில் உலகளாவிய சமநிலையுடன் அடையாளம் காணப்படுகிறார். ஒட்டுமொத்தத்தில் தவறாத நீதியே தலைமை வகிக்கிறது என கூறலாம். யாப்புரு என்று கூறி ஒட்டுமொத்தமாக தவறாத நீதியை தலைமை வகிக்கும் என பதித்த அந்த ஆங்கில பதிவினை காண்போம். In single word, we can say in acrostic and force. And force, we can say acrostic, effective neutral facts on regulating core engagements. And force, we can say effective neutral facts on regulating core engagements. Cause and effect cannot be avoided. Consequences cannot be escaped. The good man, having put away all resentment, retaliation, self-seeking, and egotism, has arrived at a state of equilibrium and has thereby become identified with the eternal and universal equilibrium. Unerring justice presides over all. Unerring justice presides over all. என கூறி ஆங்கிலத்தில் நாம் கரந்துரை சொல்லாக என்ஃபோர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு எஃபெக்டிவ் நியூட்ரல் ஃபேக்ட்ஸ் ஆன் ரெகுலேட்டிங் கோர் என்கேஜ்மெண்ட், அந்த முதல் எழுத்து சொல் அந்த எழுத்திலேயே அமைவது. கரந்துரை என்று தமிழிலும், ஆங்கிலத்தில் அக்ரோஸ்டிக் என்றும். இதன் மூலம் பாட்டு, பாவினம் எல்லாம் தொடர்ந்து நமது இலக்கிய குறிப்புகள் எல்லா மொழிகளிலும் உள்ளது போல் தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் உள்ளது என பதிந்து என்ற நவம்பர் 22 பதிவினை ஒரு சொல்லில் யாப்புரு என கூறி ஒட்டுமொத்தத்தில் தவறாத நீதி தலைமையை வகிக்கும் என கூறி நவம்பர் 22 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.